வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ கேக் தான். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கேக் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். மேலே மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து நான் கேக் நாசில் வந்து வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மற்றதெல்லாம் எப்படி கட் பண்ணணுன்னா உங்ககிட்ட ரவுண்டு கேக் கட்டர் அல்லது குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கிண்ணம் வச்சு பெரிய கேக்கில் வரைஞ்சி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஐசிங் வந்து எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மேலே அடுக்கி வச்சுக்கணும். ஒரு ட்ரீ ஷேப்க்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு எட்ஜஸ்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை ஐசிங்லேயே நீங்கள் வந்து ஷேப் பண்ணனாலும் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு மேலே டாப் போர்ஷனில் நான் என்ன பண்ணேன்னா நம்மளோட நாசில் இருக்குல்ல, நம்ம ஐசிங்லாம் பண்ணுற நாசில் வச்சு மேலே வந்து எட்ஜஸாக கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா ஐசிங் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம ஐசிங்லேயே ஷேப் பண்ணிடலாம். உள்ளே வந்து கேக் வந்து கொஞ்சம் சின்னது பெருசாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நல்லதாக இந்த மாதிரி ஐசிங் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கிடச்சிடும். நீங்கள் வந்து க்ரீமை வச்சே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார் நாசிலில் ஐசிங் ஃபில் பண்ணியிருக்கேன். ஐசிங் எப்படி பண்ணணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் க்ரீன் கலர் வந்து நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி ட்ரீக்கு வந்து குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி வைக்கிறேன். கம்ப்ளீட்டாக கீழே இருந்து மேலே வரைக்கும் வச்சுட்டே வரேன். வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணால் சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ கேக் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஐசிங்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நீங்கள் வந்து இந்த கேக் ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாராக நான் வந்து வச்சுட்டே வரேன். ஸோ நம்மளோட கையோட சூடுபட்டு ஐசிங் வந்து மெல்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிஃபாக வந்து ஐசிங் வரும். நிறைய பேர் வந்து ஐசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஐசிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பவுடர் இருக்குது. அந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணோன்னா நமக்கு வந்து சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் தீமில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை தான் மேலே போட போகிறேன். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் நாகர்கோயிலில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஷாப்போட வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஷாப்பில் இந்த கிறிஸ்மஸ்க்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்கிங் நீட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் அந்த வந்து ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியாச்சு. ஒரு ட்ரீ ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து கலர் ஸ்டார் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ க்ரீனுக்கு வந்து ரெட் கலர் வச்சா செம சூப்பராக இருக்கும். ரெட்டு, ஒயிட்டு, ஸ்டாரு, பால்ஸு, ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஒரிஜினல் ட்ரீயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படினாலும் இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள். செம சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ லைட்லாம் போட்டு வந்து இதை டெக்கரேட் பண்ணோன்னா செமையாக இருக்கும். ஒரிஜினல் கேக்காக யாருமே நம்ப மாட்டாங்க. குட்டி ட்ரீ வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கிண்ணம், அப்புறமா ஒரு சின்ன கிண்ணம், அதுக்கும் மேலே சின்ன கிண்ணம் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படினாலும் எடுத்து வந்து கட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி ஐசிங் பண்ணலாம். செம சூப்பராக வரும். இந்த மாதிரி அங்கங்கேயா ஒரு குட்டி ஸ்டார் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து இப்படி மேலே தூவி விடுறேன். பார்க்கறதுக்கு வந்து ஒரிஜினல் ட்ரீ மாதிரியே இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியெல்லாம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.